3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. ஒருத்தங்க பொதுநல வழக்கு பதியும் போதே பார்த்தீங்கன்னா அது ஜென்ரலாகவே அரசாங்கத்தை தான் விசாரிக்கிற மாதிரி இருக்கும், கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்னென்னா இந்த வழக்கை தொடுத்தவர்களும் அந்த வழக்குக்காக வாதாடினவங்களும் பார்த்தீங்கன்னா திமுக சம்பந்தப்பட்ட நபர்களாக இருக்கிறதாகவும், ஒரு அவதூறுனா என்னன்னாக்கா விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நியாயத்தை யாராவது பேசிட்டாங்கன்னா அது அவதூறு. ஆனால் அவர் தான் எல்லாத்துக்குமே காரணம், அவர் தான் எல்லாத்தையுமே முடிச்சு கட்டாரு, அவரை அரசாங்கம் கைது பண்ணணும், இல்லை 39 உயிர் பலி வாங்கின விஜய் உடனடியாக கைது செய்யணும்னு சொல்லிட்டு மொட்டை கடிதாசி பார்த்துருப்போம். இது மொட்டை போஸ்டர். வேலுசாமிபுரம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை காமிக்கிறாங்க. அந்த லெட்டர் தான் ஃபைனலாக அவங்க அப்ரூவல் கொடுத்த லெட்டர். அந்த லெட்டரில் 10,000 நபர் வருவாங்கங்கிற வாக்கியமே கிடையாது. அதை விட்டுட்டு ஏங்க நீங்கள் 12 மணிக்கு வரேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல? ஏங்க நீங்கள் பர்மிஷன் கொடுத்தது 3 to 10. அப்போ அவங்க சொன்ன நேரத்துக்கு வரணுமா, அரசாங்கம் அனுமதிச்ச நேரத்துக்கு வரணுமா? அரசாங்கம் அனுமதிச்ச நேரத்துக்கு. அப்போ நாங்கள் அனுமதிச்ச நேரத்துக்கு வர்றது பிரச்சனை இல்லை, நீங்கள் சொன்ன நேரத்துக்கு ஏன் வரலைங்கிற இது ஒரு குற்றச்சாட்டா? இது எவ்வளோ பெரிய பிரச்சனையை மூடி மறைக்கிறாங்கன்னு புரியுதா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தா அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் அமைத்த இந்த எஸ்ஐடிக்கு எதிராக தாவேகாவினர் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போயிருக்காங்க. அங்கே தனி நீதிபதியோட இந்த கருத்துக்கு எல்லாமே எதிராக தான் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நிறைய விஷயம் அரசுக்கும் கேள்வி எழுப்புற மாதிரியும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? கட்டாயமா இது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வழக்கு ஏற்கனவே சென்னை ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்கும் ரோட் ஷோக்கும் உண்டான கைட்லைன்ஸ் கொடுக்கணும், எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணணுங்கிற கேஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை சார்பாகவே இன்னொரு மதுரை கிளை நீதிமன்றத்தில் ஒருத்தவங்க போய் அந்த வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க, 2 நீதிபதி இருக்கக்கூடிய பெஞ்சில். அப்போ அவங்களே சொல்கிறாங்க, இல்லை இது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்குது, நீங்கள் அதை போய் நீங்கள் ஒரு ஜாயின் பண்ணிக்கிங்க, அதில் ஒரு மனுதாரராக இணைச்சிக்குங்கன்றாங்க. இந்த நேரத்தில் தான் இன்னொரு நபர் இப்போ விசாரிக்கப்பட்ட வழக்கு ஹைகோர்ட்லேயே வேற ஒரு வழக்கு இது சார்பாக இருக்குது, ஆனால் இன்னொரு வழக்கு அங்கேயே நடக்குது, விடுமுறை கால நீதிமன்றத்தில் நடக்குது. அந்த விடுமுறை கால நீதிமன்றத்துலேயும் அவங்க ப்ரேயர் என்னென்னா, இந்த மாதிரி ரோட் ஷோக்கும் மீட்டிங் இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துகளுக்கெல்லாம் கைட்லைன்ஸு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணணும், அது ப்ராப்பராக இருக்கணும், அதெல்லாம் இல்லாமல் இருக்குதுங்கிறது தான் அவங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவங்க தாவேகா தரப்பில் என்ன வச்சுருக்காங்கன்னா, இது ஒரு பொதுநல வழக்காக இருக்குது, அதில் எங்களை பற்றி எந்த விதமான கருத்துமே கேட்காம எங்களை பற்றி தாறுமாறாக ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை எதுவுமே கேட்கல அப்படின்ட்டு. சார், அதுக்கான காரணம் என்ன? பெரும்பாலும் சட்ட வல்லுநர்கள் சொல்கிறது என்னன்னாக்கா, இது ஒரு பொதுநல வழக்கு. ஒருத்தங்க பொதுநல வழக்கு பதியும் போதே பார்த்திங்கன்னா அது ஜென்ரலாகவே அரசாங்கத்தை தான் விசாரிக்கிற மாதிரி இருக்கும், கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ அது 3வது ஆளை அங்கே எதுவுமே எடுக்கிறதுக்கு இல்லைங்கிறது சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடியது. அப்போ இந்த இடத்துல என்னென்னா இந்த வழக்கை தொடுத்தவர்களும் அந்த வழக்குக்காக வாதாடினவங்களும் பார்த்திங்கன்னா திமுக சம்பந்தப்பட்ட நபர்களாக இருக்கிறதாகவும், அரசாங்கத்து சைடு இப்போ தமிழக அரசாங்கம் யார்? திமுகவினுடைய அரசாங்கம். அப்போ அந்த அரசாங்கத்துக்கும் திமுக சார்பில் இருக்கக்கூடிய வக்கீல்கள் தான் அங்கே வாதிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிறையா ஃபைண்டிங்ஸ் அப்சர்வேஷன்ஸ் ஜட்ஜ் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. அதில் நமக்கு எந்த விமர்சனங்கள் கிடையாது. இது எந்த ஒரு நீதிபதி கொடுக்கும்போதும் அதுக்கு உட்கருத்து கற்பிக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் ஜட்ஜ் விசாரித்ததில் சொல்லியிருக்கார். இவங்க மேற்கோட்டில் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது இவங்க தரப்பில் வைக்கிறது எங்கள் சைட்லேருந்து எந்த நியாயமே கேட்கல. ஆமாம், சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி பொதுநல வழக்குங்கும் போது இது அவங்க ஒரு விசாரிக்கிறாங்க, இன்னொன்று விசாரிக்கும் போது அவங்களுக்குள்ளார வழக்கு விசாரிக்கிற வழக்கில் எங்களை பிடிச்சி இழுத்து எங்களை இப்படி விமர்சிக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? இது எப்படின்னா டோட்டலாகவே தாவேகாவும் திரு விஜய் அவர்கள் தான் தவறுன்ற மாதிரியே மீடியாவும் போர்ட்ரேட் பண்ணாங்க. இது அப்படி எடுத்துக்கலாமா சார்? இதை இல்லை, அதில் இன்னைக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அது பெருசாக மீடியாவில் வரல. மீடியாவில் விஜயை பற்றின விமர்சித்த ஒரு சில வாக்கியங்களை மட்டும் பூதாகரமாக பண்ணியிருக்காங்களே ஒழிய, இன்றைக்கி அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஹைவேஸ்லேயோ
சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹைவேஸ்லேயோ வந்து பர்மிஷன் எப்படி கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து உயிர்கள் வர்றவங்க வந்து விஜயை பார்க்க வந்தாலும் யாரை நம்பி வராங்க? அரசாங்கத்தை நம்பி தான் வராங்க ஒரு இடத்துக்கு. ஏன்னா இது வந்து அரசாங்கம் பர்மிஷன் வாங்கி நடத்தக்கூடியது. அப்போ அந்த மாதிரி பர்மிஷன் வாங்கி நடத்துகிற நிகழ்வுக்கு வரும்போது அவங்க யார் மேலே நம்பிக்கை வச்சு வராங்க? அரசாங்கத்தின் மேலே நம்பிக்கை வச்சு வராங்க. அப்போ மக்களினுடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய முழு முதற் கடமையும் வந்து அரசாங்கத்திற்கு உண்டானது. அப்போ இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வந்து யாருமே பெருசாக பேசல. இப்போ எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு அவதூறுனா என்னன்னாக்கா வந்து விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நியாயத்தை யாராவது பேசிட்டாங்கன்னா அது வந்து அவதூறு. ஆனால் வந்து அவர் தான் எல்லாத்துக்குமே காரணம், அவர் தான் வந்து எல்லாத்தையுமே முடிச்சுக்கட்டாரு, அவரை வந்து அரசாங்கம் வந்து கைது பண்ணணும், இல்லை 39 உயிர் பலி வாங்கின விஜய் வந்து உடனடியாக கைது செய்யணும்னு சொல்லிட்டு மொட்டை கடிதாசி பார்த்துருப்போம். இது மொட்டை போஸ்டர், தமிழ்நாடு மாணவர் பேரவைன்னு சொல்லிட்டு அதில் எங்கேயாவது யார் அடிச்சாங்கங்கிறது இருக்கா? இல்லை. எந்த இடத்துல அடிச்சாங்கங்கிறது இருக்கா? அடிக்கப்பட்ட பிரச்சனுடைய ஃபோன் நம்பர் இருக்கா? இல்லை. அப்போ இதெல்லாம் அவதூறு இல்லையா? அதிமுக பொதுச் செயலாளர் அதை தான் குற்றம் சாட்டினார். இது வந்து யாரோ திமுகவினர் தான் ஒட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றம் சாட்டு. இல்லை, அதெல்லாம் வீடியோவே இருக்குது வலைதளத்தில். ஓகே, வீடியோவே இருக்குது. அதை போய் மக்கள் வந்து அங்கே இருந்து போராடுறாங்க, இல்லை இதை கிளிங்கன்றாங்க, அதுக்குள்ளார தள்ளுமுள்ளு வருது, ரோட்டில் உட்காடுறாங்க. சில பேர் வந்து எடுத்து யார் சொல்லி ஒட்டுறாங்கன்னு கேட்குறாங்க. அவங்க சில நபர்களுடைய பெயரெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அவதூறா இல்லையா? இன்றைக்கி எத்தனையோ நபர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் பேரில் இல்லை நடுநிலையாளர்கள்ங்கிற பேரில் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் முழுக்க முழுக்க விஜய் தான் சொன்னது. இதெல்லாம் அவதூறா இல்லையா? எங்கேயாவது கோர்ட்டு சொல்லிச்சா ஆமாம் இந்த 41 பேர்த்த உயிர் காவு வாங்கினது வந்து விஜய் தான் எங்கேயாவது இன்றைக்கி வரைக்கும் தீர்ப்பு வந்திருக்கா? அப்போ இதெல்லாம் அவதூறு இல்லையா? எது அவதூறு? அப்போ அரசாங்கத்தினுடைய தரப்பை சொல்கிறதுக்கு, விளக்கத்தை சொல்கிறதுக்கு மட்டும் இவங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க. பொறுப்பு டிஜிபி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, ஏடிஜிபியும் கலெக்டரும் அந்த இவர் நம்மளுடைய அந்த மாவட்டத்தினுடைய இபி என்னுடைய சீஃப் இன்ஜினியர் அந்த 3 பேர் ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து அமுதா ஐஏஎஸ் அவர்களுடைய தலைமையில் ஒரு 5 அதிகாரிகள் உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க. அதில் பூராமே என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்கத்து பக்கத்தினுடைய நியாயத்தை பேசுகிறாங்க. ஆனால் கேள்விகள் வந்து இல்லைங்க எதிர்த்தரப்பில் இந்தந்த நியாயங்கள் இருக்குதேன்னு கேள்வி கேட்கும்போது பூரா இல்லை இது வந்து ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்க, அதில் எல்லாம் விசாரிப்பாங்க. அதான் ஏற்கனவே ஒரு பக்கம் ஒரு நபர் கமிஷனும் வச்சிருக்காங்க, இன்னொரு சைடு இவங்க வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இது வந்து தேவையில்லாத ப்ரெஷரை வந்து கொடுக்குற மாதிரி தானே சார்? இல்லை, இதில் வந்து நிறைய எக்ஸ்போஷரும் ஆயிருக்காங்க அவங்க. ஓகே, இப்போ வந்து பொறுப்பு டிஜிபி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருனாக்கா ஒரு காவல்துறைங்கிறது அடிஷ்னல் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் தாங்கங்கிறார். அவருடைய பேட்டியை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஏடிஜிபி சாரி பொறுப்பு டிஜிபி சொல்கிறார் காவல்துறை வந்து ஒரு அடிஷ்னல் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் தானா, இல்லை அவங்க தான் முழு முதல் பாதுகாப்பு கொடுக்கணுமா? அதை சொல்கிறார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாங்கள் விஜய்க்கு வந்து வரக்கூடிய கூட்டத்தை எல்லாம் பார்த்து நாங்கள் அதிகமாக வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வச்சு தான் அதிகமான இடம் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வேலுச்சாமிபுரத்தை கொடுத்தோங்கிறார். அடுத்ததே என்ன கேட்குறாரு, இன்னொரு கேள்விக்கு என்ன சொல்கிறார், இல்லை இது எல்லா கட்சிக்கும் வந்து மாவட்ட நிர்வாகம் முடிவு பண்ணி கொடுத்த இடம், அதனால் வந்து விஜய்க்கு இந்த இடத்த கொடுக்குறோங்கிறார். அப்போ எது உண்மை? விஜய்க்கு கூட்டம் வருங்கிறனால பெரிய இடமா வேணுங்கிறதுக்காக வேலுசாமிபுரத்தை கொடுத்தது உண்மையா, இல்லை எல்லா கட்சிக்கும் தான் நாங்கள் வேலுசாமிபுரத்தை கொடுக்கணும்னு மாவட்ட நிர்வாகம் முடிவு பண்ணனால அதனால் கொடுத்தது உண்மையா? அடுத்தது 500 போலீஸ் போட்டிருக்கீங்களே, இது 10 வாங்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இல்லைங்க 500 போலீஸ்க்கு மேலே அந்த இடத்துல நிற்க முடியாதுங்கன்றார். ஏங்கும் போது இல்லை அந்த இடத்துல 500 பேருக்கு மேலே இருந்தால் பொதுமக்கள் எப்படி நிற்பாங்க, அதுக்கு மேலே வந்து 500 பேருக்கு மேலே போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே டிப்ளாய் பண்ண முடியாதுங்கிறார். அவங்களே தான் சொல்கிறாங்க 20 பேருக்கு ஒரு போலீஸார் டிப்ளாய் பண்ணியிருக்கோன்னு அவங்களே சொல்கிறாங்க. இல்லை அவங்க இதுலேயும் பாருங்கள், அந்த ஐஏஎஸ் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போதும் அவங்க நிறைய அதில் எக்ஸ்போஸ் ஆச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அந்த வீடியோஸ் பூரா பிக் அண்ட் சூஸ், எது தேவையோ அந்த வீடியோ மட்டும் எடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்துச்சு அந்த வீடியோவில் பார்த்தீங்களா? அப்போ ஒரு அரசாங்கத்திலேருந்து எடுத்து கொடுக்கீங்க, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் யார் பண்ணதா இருக்கும்? எடிட்டர்ஸ் யாரோ பண்ணியிருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தர் பயன்படுத்தின வீடியோவை, ஏதோ ஒரு சேனல் பயன்படுத்தின வீடியோவை நீங்கள் ஆதாரமாக நீங்கள் இங்கே தூக்குறீங்க. நீங்கள் ரா ஃபுட்டேஜில் யூஸ் பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனுமதி வாங்கின லெட்டர்னு காமிக்கிறாங்க. வேலுசாமிபுரம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை வந்து காமிக்கிறாங்க. அந்த லெட்டர் தான் வந்து ஃபைனலாக அவங்க அப்ரூவல் கொடுத்த லெட்டர். அந்த லெட்டரில் 10,000 நபர் வருவாங்கங்கிற வாக்கியமே கிடையாது. இல்லையா சார்? கிடையவே கிடையாது. அந்த லெட்டரில் 10,000 பேருங்கிற வாக்கியமே அதில் கிடையாது. ஆனால் அதை தானே பிரதானமாக சொல்கிறாங்க, 10,000 பேர் தான் வருவாங்க, ஆனால் அதை தாண்டி நிறைய பேர் கூட்டம் வந்துருச்சு, இதுதான் அசம்பாவிதத்துக்கு காரணம். இந்த லெட்டர் முதல்ல காமிக்கிறாங்க. ஆமாம், இந்த லெட்டரை காமிச்சதுக்கப்புறம் அந்த 10,000 பேருங்கிறத ஜூம் பண்ணுறாங்க. அமுதா ஐஏஎஸ் அவர்களோட இன்டர்வியூல ஜூம் பண்ணி காமிப்பாங்க. அந்த 10,000ங்கிறது எங்கே இருக்குன்னா, அவங்க முதல்ல வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டானா இல்லைனா உழவர் சந்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க பாருங்க, அதில் இடம்பெற்ற வாக்கியம் அது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பொறியாளரை வச்சு இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானாவை நாங்கள் மெஷர் பண்ணியிருக்கிறோம், 1,20,000 சதுர அடி, அதில் 60,000 பேர் நின்று பார்க்கலாம்,
நாங்க ஒரு 10,000 பேர்த்தை எதிர்பார்க்கிறோம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அனுமதி கடிதம் அது. அந்த கடிதம் ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா? லைட் ஹவுஸ் ரவுண்டானாவும் உழவர் சந்தையும் நிராகரிக்கப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க வேலுசாமிபுரத்தை தான் நாங்க கொடுப்போம்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு லெட்டர் ஓகே பண்ணது. அதுதான் ஓகே பண்ண லெட்டர். அந்த லெட்டர்ல 10,000 பேருங்கிற வாக்கியமே கிடையாது. அப்போ எப்படி வந்து அந்த இடத்துல நடக்கு? இப்ப நீங்க ஒரு லெட்டரை காமிக்கிறீங்க, நீங்க அப்ரூவல் கொடுத்த லெட்டர் காமிக்கிறீங்க, அதாவது ஏற்றுக்கொண்ட லெட்டர். இந்த இதையும் வந்து இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்டும் கேட்டாங்க, இந்த மாதிரி அவங்க வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்களே, இதுக்கு வந்து பர்மிஷனுக்கு அப்ரூவல் கொடுத்த லெட்டர் இருக்கான்னு கேட்குறாங்க. அது அப்போ அவங்களோட பதில் என்ன வந்துச்சு? அப்போ இந்த லெட்டரை காமிச்சிட்டு அடுத்தது வந்து ஜூம் பண்ணி காமிச்சிங்கன்னா ஒரு பொது மனிதனா ஒரு காமன் மேனுக்கு என்ன யோசிப்போம்? முதல்ல ஒரு லெட்டர் காமிக்கிறீங்க, அடுத்தது ஒரு ஜூம் பண்ணி காமிக்கிறீங்க, என்ன நினைப்பீங்க நீங்க? ஏன் இதை மட்டும் ஜூம் பண்ணி காட்டுறாங்க? அந்த லெட்டர்ல இருக்கிறதா ஜூம் பண்ணி காமிக்கிறீங்கன்னு தானே எதிர்ப்பு. ஆமா, ஆனா நீங்க ஜூம் பண்ணி காமிச்ச லெட்டர் நீங்க நிராகரிக்கப்பட்ட லெட்டர். இதை பத்தி யாருமே பேசலையே சார். அதைத்தான் நான் கேட்கிறேன். அப்போ இதெல்லாம் அவதூறு இல்லையா? இப்போ காமனாக நம்ம பார்க்கும்போது ஒரு லெட்டர் தூரத்தில் காமிக்கிறாங்க, ஜூம் பண்ணும்போது ஓ அந்த லெட்டர் தானே ஜூம் பண்ணி காமிக்கிறாங்கன்னு நினைப்போம். காமிச்ச லெட்டர் ஃபைனல் லெட்டர் இவங்க சப்மிட் பண்ணது வேலுசாமிபுரத்துக்கு. ஜூம் பண்ணி காமிக்கிற லெட்டர் வந்து முதல்ல நிராகரிக்கப்பட்ட லெட்டர். அந்த லெட்டரில் தான் இந்த மாதிரி அதுவும் சர்வேயரை வச்சு அளந்து அந்த அளக்கப்பட்ட அந்த ஃபார்ம்ஸ் அந்த டேட்டா அந்த பிரிண்ட் பூரா அதை அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சார் இதை பற்றி அப்போ தாவேக்காவினர் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கலாம்ல, இவங்க சொல்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன் அவங்க சைலண்டாக இருக்காங்க? அதுதான் கேள்வியாக இருக்குது. இல்லை, அவங்க எதனால் சைலண்டாக இருக்காங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா அது வந்து இன்னும் வந்து இவங்க எல்லாம் சொல்கிறதெல்லாம் சொல்லட்டும், ஒட்டுக்கா வெளியே வரும்போது எல்லாரும் ஒட்டு மொத்தமாக மாட்டுவாங்க அப்படிங்கிறனால அமைதியாக இருக்காங்களா இல்லை என்ன எதுங்கிறது நமக்கு புரியல. இது வந்து தாவேக்காக்காரங்க தான் பேசணும் வெளியே வந்து. இப்போ இது வந்து தனி மனிதனாக நான் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு இந்த வித்தியாசம் தெரியுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே இன்டர்வியூவில் அமுதா ஐஏஎஸ் இன்டர்வியூவில் வந்து அந்த இபியினுடைய சீஃப் இன்ஜினியர் பேசுகிற வீடியோ கிளிப்பிங் அதில் ஒரு மட்டும் வருது. இந்த மாதிரி வந்து தாவேக்காவினுடைய மாவட்ட செயலாளர் தலைவர் பேசும்போது கரண்ட் கட் பண்ணணும்னு சொன்னார், நாங்கள் வந்து அதை அப்பயே நிராகரிச்சிட்டோம், அதோட முடிஞ்சுது. ஆனால் நீங்கள் அவங்க 3 பேர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஏடிஜிபி, இபி சீஃப் இன்ஜினியரு, மாவட்ட கலெக்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிருபர்கள் கேட்கும்போது இல்லை நாங்கள் வந்து தாவேக்கா தலைவருக்கு வர்றதுக்கு முன்னாடி போலீஸார் சொல்லி நாங்கள் கரெக்ட் கட் பண்ணோன்றாங்க. ஓகே, ஆனால் இவங்க இந்த இன்டர்வியூல காமிக்கிறது என்ன, நாங்கள் கரண்ட் கட் பண்ணவே இல்லைங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கூட்டம் வந்து அந்த ஜென்ரேட்டர் அந்த ரூம்குள்ளே போனாங்க, அதுக்கப்புறம் தான் கரண்ட். அதாவது நீங்கள் முழு உண்மையை சொல்லணும். ஓகே, இங்கே பாதி உண்மை மட்டும்தான் சொல்கிறாங்க. அவங்க கரெக்ட் கட் பண்ண சொன்னாங்க, நாங்கள் கட் பண்ணல, நிராகரிச்சிட்டோம். ஆனால் அதுக்கு அந்த இன்டர்வியூவில் பல இன்டர்வியூவில் அந்த சீஃப் இன்ஜினியர் என்ன சொல்கிறாங்க, போலீஸ் இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க, நாங்கள் வந்து கரண்ட் கட் பண்ணுங்க, எல்லோரும் ஏறிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே நாங்கள் கட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து போலீஸ் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் கரண்ட்டை கொடுத்தோம். இதுவும் அதில் வந்திருக்கணுமா இல்லையா? ரெண்டையுமே நீங்கள் 2 உண்மையுமே சொல்லியிருக்கணும் இல்லை? அப்போ இது ஒரு பிரச்சனை வருது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே இன்னைக்கு குற்றச்சாட்டு சொல்கிறது என்னன்னாக்கா, விஜய் லேட்டாக வந்துட்டார், விஜய் லேட்டாக வந்துட்டார். அந்த மீட்டிங்க்கு பர்மிஷன் கொடுத்த டைம் என்ன அப்ரூவல் டைமுங்க தேவா? கிட்டத்தட்ட 3லேருந்து 10 o'clock வரைக்கும். விஜய் எத்தனை மணிக்கு தேவா அங்கே போனார்? 7 o'clock போனார் கரூருக்கு. 3 மணிலிருந்து 10 மணி வரைக்கும்னா 7 மணிக்கு அங்கே போனாருன்னா அது கரெக்ட் டைமா இல்லை வந்து லேட்டாக போனாரா? கரெக்டான டைமில் தான் போனார். ஆனால் அவங்க தரப்புலேருந்து குற்றச்சாட்டு என்னன்னா, அவங்க வந்து ட்விட்டர் ஹேண்டில் 10 மணி, அதாவது 12 மணிக்கே வந்துருவார், 7 மணி, அதாவது 12 மணிக்கு வரேன்னு சொன்ன விஜய் 7 மணிக்கு வந்தது ஏன்? இதுதான் கூட்டத்து நெரிசலுக்கான காரணம்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பர்மிஷன் கேட்ட டைம் கரெக்டான. அப்போது இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், போலீஸ்காரங்க எங்கே நடவடிக்கை எடுத்திருக்கணும்? ஏயா உங்களுக்கு கொடுத்த பர்மிஷன் 3 to 10 தான், எதுக்கியா 12 மணிக்கு உங்க தலைவர் வராருன்னு ட்வீட் போடுறீங்கன்னா அந்த ட்வீட்டை எடுக்க சொல்லணுமா இல்லையா? எடுக்க சொல்ல முடியுமா முடியாதா? முடியும். இப்போ இந்த ட்வீட்டை பார்த்துருப்பாங்கல்ல? பார்த்துருப்பாங்க. அப்போ அரசாங்கம் எடுக்க வேண்டிய காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறது? மிஸ்டர், நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது 3 to 10, எப்படி வந்து நீங்கள் போய் பேசி 12 மணின்னு போடுறீங்க? ஒழுங்கா ரிமூவ் பண்ணுறீங்களா இல்லை உள்ள தூக்கி வைக்கட்டுமா? கேட்டிருக்கலாமா இல்லையா? இல்ல மறுப்பை இவங்க கொடுத்துருக்கலாம்ல? அதை ஏதாவது செஞ்சாங்களா? அதை விட்டுட்டு ஏங்க நீங்க 12 மணிக்கு வரேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல? ஏங்க நீங்க பர்மிஷன் கொடுத்தது 3 to 10, அப்ப அவங்க சொன்ன நேரத்துக்கு வரணுமா, அரசாங்கம் அனுமதிச்ச நேரத்துக்கு வரணுமா? அரசாங்கம் அனுமதிச்ச நேரத்துக்கு. அப்போ நாங்க அனுமதிச்ச நேரத்துக்கு வர்றது பிரச்சனை இல்லை, நீங்க சொன்ன நேரத்துக்கு ஏன் வரலைங்கிற இது ஒரு குற்றச்சாட்டா? இது எவ்வளவு பெரிய பிரச்சனையை மூடி மறைக்கிறாங்கன்னு புரியுதா? அடுத்தது 50 மீட்டர் நாங்க வந்து இங்கே வந்து காவல் வண்டியை நிறுத்த சொன்னோம், உள்ளார கூட்டிட்டு வந்துட்டாங்க. உள்ளார கூட்டிட்டு வந்தது யாரு? போலீஸ். அவரே தேங்க்யூலாம் சொன்னாரு சார், போலீஸ் என்ன கூட்டிட்டு வந்தாங்கன்ட்டு. அப்போ உங்களுக்கு தெரியாதா அது? அப்போ நீங்களே கூட்டிட்டு வந்து வண்டியை உள்ளார விட்டுட்டு அவரை நீங்க எப்படி குற்றச்சாட்டு பண்றீங்க? அவங்க கேட்கலன்றாங்களே சார், விஜய் தரப்புல இருந்து யாருமே எங்க பேச்சை கேட்கல அப்படின்றதான் போலீஸ் சொல்றாங்க. சரி, இப்போ நீங்க ரோட்ல போறீங்க,
ஹெல்மெட் போடணுங்கிற சட்டமா இல்லையா? நீங்க கேட்கல, விட்டுருவாங்களா? அப்படியே ஃபைன் பண்றாங்களா இல்லையா? தண்டனை கொடுக்குறாங்களா இல்லையா? சட்டம் ஒழுங்குன்னு எதுக்கு இருக்கு? காவல்துறைக்கு அதிகாரம் எதுக்கு? சட்டம் எதுக்கு? இந்த மாதிரி சட்டம் போட்டு சொல்றதையும் மீறவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தானே. அதையெல்லாம் விட்டுட்டு நீங்களே பாதுகாப்போட உள்ளார கூட்டி போயிட்டு விட்டுட்டு பஸ் இவ்வளோ பெருசு இருக்கு அவ்வளோ பெருசு இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கு அப்ரூவல் கொடுத்தது யார்? ஆர்டிஓல அப்ரூவல் வாங்கி தானே அந்த பஸ்ஸை ரோட்டில் ஓட்டிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த பஸ் நீள அகலம் எல்லாமே உங்களுக்கு தெரியுமில்ல? அந்த பஸ்ஸை முன்னாடி வரைக்கும் கூட்டிட்டு போனது யாரு? போலீஸ். அப்போ இதில் போலீஸ்க்கு வந்து பொறுப்பு இல்லையா? அப்போ விஜய் வந்து நான் எது வேணாலும் நான் செய்யணும்னா அப்போ காவல்துறை அரசாங்கத்துக்கு வேலை பார்க்குதா, மக்களுக்கு வேலை பார்க்குதா, விஜய்க்கு வேலை பார்க்குதா காவல்துறை? அப்போ விஜய் எது சொன்னாலும் காவல்துறை செஞ்சிருமா? காவல்துறைக்கு மந்திரி விஜயா ஐயா ஸ்டாலின் அவர்களா? ஸ்டாலின் அவர்கள். அப்போ விஜய் துறை மந்திரி. அப்போ இதுவும் வந்து பாருங்க, அவர் சொன்னாரா இவங்க கூப்பிட்டு போயிட்டாங்களா? இதுக்கு காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையா? அப்போ எவ்வளோ இதே வந்து பத்திரிகை நிறுவல் கேட்குறாங்க அந்த இடத்துல, ஏடிஜிபிட்ட கேட்குறாங்க, சார் 3 to 10க்கு தானே அனுமதி கொடுக்குறீங்க, அவர் 7 மணிக்கெலாம் வந்துட்டார்ல, எப்படி லேட்டுன்னு சொல்கிறீங்களோ அந்த கேள்விக்கு பதிலே சொல்லாமல் அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க. அப்போது இந்த மாதிரி அவங்க இன்டர்வியூ கொடுத்து அரசாங்க அதிகாரிகள் பூராமே அவங்க பக்கம் நியாயத்தை நாங்கள் விளக்குறோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அளவுக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க. இதுதான் வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குது. சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குறாங்க இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தனி நீதிபதி இதில் தலையிட்டதே தவறுங்கிறாங்களே. யார்? சுப்ரீம் கோர்ட். ஓகே, அது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லட்டும், நம்ம போய் ஒரு நீதிபதி சரியா நம்ம சொல்ல முடியாது. சுப்ரீம் கோர்ட் சொல்லு. சுப்ரீம் கோர்ட் தெளிவாக என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வழக்குங்கிறது எதுக்காக வந்தது? ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கும் ரோட் ஷோ நடத்துக்கிறதுக்கும் ஒரு நெறிமுறை உண்டு பண்ணுங்க, எஸ்ஓபி பண்ணுங்க. அப்படி கொடுத்த வழக்குல நீங்க எதுக்கு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றீங்க விசாரிக்கிறதுக்கு? கேட்டிருக்காங்க. அப்போ ஏற்கனவே வந்து அரசாங்கம் வந்து ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கு இல்லையா, அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில். அப்போ அதில் வந்து ஒரு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னல் டிஎஸ்பி சார்பில் இல்லை டிஎஸ்பி சார்பில் வந்து ஒரு மாவட்ட காவல் வந்து இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல எஸ்ஐடி விசாரிங்கிறது எங்கேயாவது வந்து ப்ரேயராக இருந்துச்சா இந்த வழக்கில்? இது வந்து கைட்லைன்ஸ் கொடுங்கிற வழக்கு. இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணுறீங்க, எந்த அடிப்படையில் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்குது இன்னைக்கு. அடுத்தது இந்த மாதிரி கைட்லைன்ஸை ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய வழக்கை நீங்கள் எப்படி கிரிமினல் வழக்காக மாற்றுறீங்கன்னு கேட்குது. இதெல்லாம் சட்ட நுணுக்கங்கள் நமக்கு தெரியாது. சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி கேள்விகள் வச்சாங்கிறத வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க, எஸ்ஐடியை ஏன் ஃபார்ம் பண்ணீங்க, கிரிமினலுடைய வழக்கை வந்து நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க. அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷனையும் வந்திருக்கு. இது ஒன்றும் அந்த வழக்கு முடியத்தான் நமக்கு வந்து அது இன்னும் என்னென்னலாம் அப்சர்வேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரிய வரும். அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, கிரிமினல் வழக்கு இது. அடுத்தது வந்து தேர்தல் பிரச்சார நெறிமுறைகள் தொடர்பான இந்த வழக்கில் விஜய் பற்றிய கருத்துக்களை உயர்நீதிமன்றம் எதுக்காக முன் வச்சுது? ஓகே, ஆனால் இவங்க விஜயனுடைய பிரேயரையும் சுப்ரீம் கோர்ட்டில் என்னன்னா, எங்களை விசாரிக்காம எங்களுடைய தரப்பு நியாயங்களை கேட்காம இவங்களா வந்து ஒரு விமர்சனம் எங்களை பண்ணியிருக்காங்க, அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்களுக்கு அரசியல் ரீதியாக பாதிக்கும், பின்னடைவு தான். இப்போ ஒரு வாக்காளரோ ஒரு அரசியல் தலைவரோ இன்னைக்கு கோர்ட்டுங்கும் போது நமக்கு எல்லாத்துக்குமே வந்து தலைப்பட்ட மனிதர்கள். அவங்க கோர்ட் என்ன சொன்னாலும் நம்ம தலைமையில் சிறுமேற்கொண்டு அதை நம்ம வந்து செயல்படணும். அப்போ இன்னைக்கு வந்து ஒரு கோர்ட் ஃபைண்டிங்ஸ்ன்னு கொடுக்கும்போது அது ஒரு பெரிய அளவுக்கு வந்து அரசியல் இம்பாக்டை ஏற்படுத்தும். அதை தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்குது. இந்த வழக்குங்கிறது வந்து உங்களுக்கு நெறிமுறை உண்டு பண்ணுறதுக்கான வழக்கு, இதில் விஜய் மேலே எதுக்கு விமர்சனம் வைக்கிறீங்கன்னு கேட்குது. அப்போ இந்த 3 முக்கியமான கேள்விகளை வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்கங்கிற தகவல் வருது. இல்லை சார், இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, இது வந்து ஹைகோர்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும்ல சார். இது நாளைக்கு நமக்கே வந்து ஏதாவது பிரச்சனை வரலாம், சுப்ரீம் கோர்ட் நம்மளை கேட்கலான்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும்ல சார். அப்புறம் ஏன் சார் இந்த மாதிரி இல்லை தெரியல. அதனால தான் நம்ம வந்து நீதிபதி எந்த நோக்கத்தில் கொடுத்தாருங்கிற விமர்சிக்கிற உரிமை நமக்கு கிடையாது. அது யாரும் அப்படி விமர்சிக்கும் கூட சந்தேகம் இது. இப்போ எப்பயுமே வந்து ஒரு தீர்ப்புல உடன்பாடு இல்லையா, நம்ம மேல்முறையீடு போக வேண்டியதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. ஆனா நீதிபதி வந்து இந்த நோக்கத்துக்காக தான் கொடுத்தாரு, அப்படிதான் கொடுத்தாரு, இவர் அன்னாரினாருங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காரு, அந்த தீர்ப்புல எங்களுக்கு ஏற்புடையது இல்லை. அந்த தீர்ப்பை எடுத்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் போயிருக்கிறாங்க தாவேகாவினர். அப்போ இவங்க என்னென்னலாம் வந்து இவங்க அந்த இடத்துல பிரேயரா வைக்கிறாங்களோ அதற்கு வந்து வலுக்கூற்ற அளவுக்கு தான் இது வரைக்கும் உச்சநீதிமன்றம் வந்து அவங்களுக்கு முன்வைத்த கேள்விகளா இருக்குதுங்கிறத நான் பார்க்குறேன். அதாவது தாவேகாவினர் உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தல் அடிப்படையிலேயே விஜய் கரூரிலிருந்து வெளியேறினார். விஜய் அந்த பகுதியில் இருப்பது மேலும் சிக்கலுக்கு வழிவகுக்கும் என அதிகாரிகள் கூறினர். காவல்துறை பாதுகாப்புடன் விஜய் அந்த இடத்தில் இருந்து வெளியேறினார்.
பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க தாவேகா நிர்வாகிகளை காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. விஜய் மற்றும் கட்சியை எதிர்மனுதாரராக சேர்க்காமல் அவதூறு கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. இந்த மாதிரி வாதங்களை முன் வச்சிருக்காங்க சார். கரெக்ட் தானே, இது அதுதான் விஜய் கேட்குறாரு. இப்போ ஒரு பொதுநல வழக்காக இருந்தால் உங்களை சேர்த்தனுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு வழக்குக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு ஆளை பற்றி நீங்கள் வந்து அந்த இடத்துல இல்லை, அவர் வந்து மெயின் பார்ட்டியாக இருக்கும்போது அவரை பற்றி விமர்சனம் இருக்கும்போது அவரையும் கூப்பிட்டு நீங்கள் நியாயம் கேட்டிருக்கலாம். ஆமாம், கேட்டிருக்கலாங்கிறது என்னுடைய பார்வை. எல்லாருமே அதான் கேட்குறாங்க. ஆமாம், கேட்டிருக்கலாம். கேட்டு அவங்க சொல்கிற கருத்துக்கள் வந்து பிடிக்கலையா இன்னும் அதிகமாக வசைப்பாடுங்கன்றேன் நான். ஓகே, கோர்ட்டுக்கு மீறினாலும் யாரும் கிடையாது. அப்போ உங்களுக்கு ஏற்புடையது இல்லையா நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தது இப்போ எல்லாருமே வந்து சோகால்டு நடுநிலையாளர்கள், தமிழ்நாட்டினுடைய நடுநிலையாளர்களுடைய நடுநிலைமை என்னங்கிறது இன்றைக்கி சந்தி சிரிச்சு கிடக்குது. அப்போ அந்த நடுநிலையாளர்கள் பூராமே வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து பேசினது என்னென்னா, விஜய்க்கு ஏதாவது பொறுப்பு இருக்குதா? எல்லாம் வந்து பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சா, பயந்துக்கிட்டு ஓடிட்டாரு, பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடிட்டாரு. யூடியூபாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, எங்கே போனால் அரசியல் கட்சிக்காரங்களும் சரி, நடுநிலையாளர்களும் சரி, எல்லாருமே விஜய் ஓடிட்டாரு. விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பேசலை, இல்லை நம்ம நியாயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போது இப்படியெல்லாம் அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்கல்ல. நான் அன்னைக்கே வந்து நான் லைவ் டிபேட்டில் நான் சொன்னேன், இல்லை அது அவராக போகலை. ஏன்னா ஜீ தமிழ் நியூஸில் அப்பயே செய்தி வந்துருந்துச்சு. விஜய் அவர்கள் வந்து நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களை போய் பார்க்கணும், நான் இப்படியே போகிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அவங்க கேட்டதாகவும், காவல்துறை அதிகாரிகள் வந்து இல்லை நீங்கள் இன்னும் இங்கேருந்து அங்கெல்லாம் வந்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு இன்னும் பிரச்சனையாகும், அதனால் நீங்கள் போயிருங்கன்னு சொன்னனால தான் விஜய் அந்த இடத்துக்கு போய் தகவல் வந்துச்சு. ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, அவரை விஜய் அனுப்பிச்சு வச்சது யாரு? போலீஸ். அவருடைய காவலனுடைய உதவி இல்லாமல் போக முடியுமா? முடியாது. அனுப்பிச்சு வச்சதே நீங்கள். காவல்துறை சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருன்னு சொன்னனால தனக்கு கெட்ட பேர் வந்தால் கூட பரவாயில்லன்னு. இப்போ தெரியாத அவர் பார்க்காம போனால் இந்த மாதிரிலாம் வசைப்பாடுவாங்க நம்மளேன்னு விஜய்க்கு தெரியாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ பெருசாக பார்த்து சொல்லி அப்படி இருந்தும் ஏன் போனாருனாக்கா, காவல்துறை சொல்லுது சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடக்கூடாது. ஓகே, ஃபாலோ பண்ணியிருக்காரு. அப்போ நீங்கள் சொல்லக்கூடியதை நான் கேட்குறேன். எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, என்னால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுல போயிருக்காருன்னு தானே நம்ம எடுத்துக்க முடியும். இதே தான் அவங்க கோர்ட்டில் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் விட்டுட்டு போகல, நாங்கள் கேட்டோம். அந்த இடத்துல நாங்கள் போய் செய்கிறதுக்கு வந்து மக்களை பார்க்குறதுக்கு, ஆஸ்பத்திரியில் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் கேட்டோம். ஆனால் காவல்துறை தான் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருங்கிறனால நாங்கள் அவங்க சொல்கிறதுக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் வந்தோங்கிற வாதத்தை வந்து இன்றைக்கி தாவேகா தரப்பினர் வந்து உச்சநீதிமன்றத்தில் வச்சுருக்காங்க. ஸோ போக தான் தெரியும் இந்த விசாரணை எந்த ரூட்டில் போகுது. ஆமாம், இப்போ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. அந்த மாதிரி நீங்கள் உண்மையை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் போட்டு குழி தோண்டி புதைக்கணுன்னாலும் அந்த உண்மைக்கு இருக்கிற ஒரு சக்தி என்னென்னா, நீங்கள் எவ்வளோ ஆழத்தில் கொண்டு போய் எவ்வளோ அதீதமாக புதைச்சிங்கன்னா கூட அது எங்கேயாவது ஒன்று பிச்சு பீறிக்கிட்டு வெளியே வந்துடும். அப்போ இது யார் மேலே தப்பு இருக்கட்டும், நமக்கு வந்து இப்படி அப்படின்னு சொல்லலை. தப்பு உண்மை என்னவோ யார் மேலே தப்பு இருக்கோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுங்கன்றேன் நான். அது விஜயாக இருந்தா என்ன, அரசாங்கமாக இருந்தா என்ன, காவல்துறையாக இருந்தா என்ன, ஐபியாக இருந்தா என்ன, அதிகாரிகளாக இருந்தா என்ன, யாராக இருந்தா என்ன, நமக்கு போனது பொதுமக்களினுடைய உயிர். அப்போ இதில் வந்து பொறுப்பு இருக்கணும். இது வந்து ஒரு நபர் மட்டும்தான் இதுக்கு பொறுப்புன்னு கட்டம் கட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் அந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த நாள்லேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்குது, இது கூட்டு பொறுப்பு ஏற்கணும்னு. ஆனால் இவங்க எல்லாமே கட்டம் கட்டுறது பூராமே என்னன்னா விஜய். அப்போ எந்தாவது இடத்துல அரசியலில் வந்து அவரை வந்து நிர்மூலமாக்கணும், நிர்கதி ஆக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. அது வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இன்றைக்கி உச்சநீதிமன்றத்திலேருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் பார்க்கும்போது இது விஜய் அவர்களுக்கும் தாவேகாக்கும் இன்னும் வந்து வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் வந்து மக்களுக்கு வந்து அந்த உண்மைகள் தெரிய வர விஜய் அவர்களுக்கு வந்து இது வந்து இன்னும் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக கெயின் கிடைக்கும் அவங்களுக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் என்ன நடக்குன்றதை பொறுத்திருந்து பார்த்துட்டு அதை குறித்து இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி தேவா.